கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணுமா? கேட்டால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதை அவருடைய சீசர்களோ மற்றவர்களோ சொல்லலை, இயேசுவானவரே சொல்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ எதை கேட்குறது அப்படின்னா, நம்முடைய அன்றாட தேவைகளை ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும். நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டாயிருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கேட்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நிறையா விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆமாம் நான் எவ்வளவோ கேட்டோம் எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறத நம்ம கேட்க முடியும். ஆனால் நாம் எதை கேட்க வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அன்பானவர்களே, நான் கண்ணாடி போட்டுட்டு ஸ்டைலுக்காக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காணொளியில் போடுவது அன்றாட பழக்கமாக இருக்கிறதுனால இன்றைக்கும் அப்படி ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதனால் நான் இந்த வார்த்தைகளை போடுறேன். ஆண்டவர் இடத்துல நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் எனக்கு கண் பார்வை ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படியாவது கண் சிகிச்சை பெறணும், எனக்கு அதுக்கான பொருளாதாரம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது மூலிமா நான் கண் சிகிச்சை பண்ணிவிட்டு இப்போ உங்களிடத்துல பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பெரிய பணக்காரன் ஆகணும். நிறைய ஊழியக்காரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக, ரொம்ப பணக்காரத்தனமாக ஏகப்பட்ட செல்வங்களை சேர்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நானும் ஆகணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. சில ஊழியக்காரர் பார்த்திங்கன்னா, அவங்க ஊழியக்காரர் ரொம்ப பெரிய வசதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஊழியத்தை செஞ்சுட்டு அன்றாட பிழைப்புகளை அவர்கள் சந்திச்சுக்கிட்டு அவரோட குடும்பத்துக்கு தேவையானதை ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்களும் கூட அன்றாட தேவைகளை ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா இருக்கணும். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குற அந்த விஷயம், நாம் எதை கேட்குறோமோ அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். நமக்கு தேவையுள்ளதாக இருக்கணும். தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்கு எது இருந்தால் பிரயோஜனமாக இருக்குமோ அதை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா நம்ம தேவைக்கு அதிகமாக கேட்குறது, விரயம் பண்ணுறதுக்காக கேட்குறது, பணக்காரனாக வாழணுங்கிறதுக்காக கேட்குறது, ஐஸ்வர்யத்தை கேட்குறது, அதெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு கேளுங்க, தருவார். ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய கிழக்கு தாம்பரத்தில் என்னை ஊழியத்துக்காக வரவழைச்சிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுவிசேஷம் அறிவிக்கணும். நான் சனிக்கிழமை சாயந்தரம் ஈரோட்டில் ட்ரெயின் ஏறி போயிட்டுருக்கிறேன். ஈரோட்டில் ஏறுறப்ப எனக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல, நின்றுட்டு தான் போகிறேன். எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கிங்க, அங்கே உங்களுக்கு ஏதாவது அந்த டிடிஆர் வந்தாருன்னா உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு, போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னை ஏற்றி விட்டாங்க. நானும் ஏறிட்டேன். காட்பாடி வரைக்கும் நின்றுட்டே போகிறேன். எனக்கு கொஞ்சம் பலவீனமாகுது. அப்போ காட்பாடியில் போய் ஒரு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே, இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இனி நான் சென்னை போய் இறங்கி எனக்கு கொடுத்துருக்கிற இடம் வரைக்கும் நான் போகிறதுக்கு எனக்கு உடம்புக்கு தெம்பு கொடுங்க, ஏன்னா எனக்கு பலன் கொடுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் பலவீனமாகிறது எனக்கு தெரியுது, நாளைக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், எனக்கு கொஞ்சம் பலன் கொடு. இது நான் எனக்கு சீட்டோ மற்றதோ கேட்கல, இன்னையும் நான் நின்றுட்டு தான் போகிறேன், எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த டிடிஆர் வந்தார். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு கேட்டார்.
ஐயா நீங்கள் என்னை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, இதில் தான் நீங்கள் கிட்டத்தட்ட 10-30 முறை அதுக்கு எதுக்கு நடந்துட்டீங்க, அப்போவெல்லாம் நான் உங்களுக்கு வணக்கம் போட்டுட்டு தான் இருக்கிறேன், அதனால நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்கன்னு. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நான் ஈரோட்லேருந்து வரேங்கண்ணே. என்னை வந்து பார்த்துருக்கலாம்ல அப்படின்னாரு. நான் உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சேங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, அதான் பார்க்க முடியும். சரி போய் ஒரு சீட் நம்பர் சொல்லி அதில் போய் உட்காந்துக்குங்கன்னார். கர்த்தர் எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா. நான் பலன் தான் கேட்டேன், எனக்கு பலனும் கொடுத்து நான் பலவீனமாகாதபடிக்கு உட்கார்ந்து போகிறதுக்கான ஒரு இருக்கையும் எனக்கு கொடுத்தாரு. அன்பானவர்களை, இதெல்லாம் சாட்சி. சின்ன சின்ன விஷயந்தான். கர்த்தர் சின்ன விஷயத்தில் கூட நம்மிடத்துல மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. நமக்கு தேவையை கேளுங்க, தேவைக்கு மீறினதை கேட்காதீங்க. நமக்கு அன்றாட நம்முடைய பிழைப்பு கேட்டதை கர்த்தரோட சமூகத்தில் கேளுங்க, கண்டிப்பாக தருவார். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறேன். எல்லா விஷயத்திலும் நான் மிகப்பெரிய சாட்சி சொல்ல என்னால் முடியும். அதனால் இந்த காணொளி மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார், பொய்யுரையாத தேவன். அவர் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கட்டாயம் கேளுங்க. ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அன்றாட காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கர்த்தரை நோக்கி கேளுங்க. இன்றைய பொழுது வரைக்கும் எனக்கு இது தேவை இருக்குது, இந்த தேவையை நீங்கள் சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா காட்டு புஷ்பங்களை போஷிக்கிற கர்த்தர், பறவைகளை போஷிக்கிற கர்த்தர். காட்டு புஷ்பங்களுக்கு அங்கே மழை வேணும்னா கர்த்தர் மழையை கொடுப்பார், அந்த செடிகள் வளர்வதற்கு. அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் நாம் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் தருவார். முழு மனசோட, முழு இருதயத்தோட, முழு நம்பிக்கையோட ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். நீர் இந்த வார்த்தை எங்களுக்காக சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. நாங்கள் கேட்காமல் இருப்பது தான் எங்களுடைய தவறு ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட எங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய கரிசனை எங்களோடு கூட இருக்கட்டும், உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய தேவைகளை நாங்கள் உங்களிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு நாங்களும் சாட்சிகளாய் வாழ நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் அருமையரசர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.